ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட ஒரு டவுட்டு தான் நம்ம இன்றைக்கி கிளாரிஃபை பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு சோஷியல் மீடியா ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுறது, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது உங்கள் ஞாபகம் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஆரி ப்ளவுஸு, பட் யாரும் ஆர்டர் கொடுக்கறதில்ல. நான் எனக்கு என் அம்மாக்குன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு யாரும் ஆர்டர் தரமாட்டுறாங்க. 700-800க்கு ப்ரைடல் ப்ளவுஸ் லெவலுக்கு கேட்குறாங்க ரிலேட்டிவ்ஸ். ஸோ மெட்டீரியல் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது மேம், பட் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ எனக்கும் வந்துட்டு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்னை சீட் பண்ணியிருக்காங்க. 2000-3000 கூட ஏமாற்றிருக்காங்க ப்ரைடல் ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ அப்போல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வந்துட்டு டிப்ரெஷன் ஆகியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணலை சேனலில். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதாவது அவங்கள வந்துட்டு குறைச்சி இப்படி தான் இருக்கும், இதனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்கள பயப்படுத்தக்கூடாதுங்கிற ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் யாருக்குமே வந்துட்டு அதிகமாக நான் சேனலில் போடலை இந்த மாதிரி என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம். ஏன்னா எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் ஒரு ஆர்வத்தில் தான் கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லா இஷ்யூஸுமே இருக்கும் மேம். நான்லாம் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி நான் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தீபாவளி டைமில் ஒரு செக்குடு பேட்டர்ன் ஸ்லீவ் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருப்பேன் 2000க்கு. ஸோ அதுக்கு கூட கீழே வந்து கஸ்டமர்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்ம வியூவர்ஸ் சொல்லியிருப்பாங்க, மேம் இதெல்லாம் 3000-4000 வரும், 2000க்கு ஏன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றது. அது வந்து என்னோட பெரிய மிஸ்டேக். அது வந்து நான் பண்ண பெரிய தப்பு. அதை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் ஒர்க்கை நானே குறைச்சிட்டு ஸோ அவங்கள கஸ்டமரை திட்டி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க ஆக்சுவலி வந்துட்டு 2000க்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். பட் அதுலேயே வந்துட்டு அமௌண்ட் பெட்டிங் வச்சுட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1900 தான் கொடுத்துட்டு போனாங்க. 100 அப்புறம் வந்து தரேன் சிஸ்டர்னு பேசும்போது ரொம்ப நல்லா பேசுகிறாங்க தெளிவாக. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வந்து தரல. இந்த மாதிரி அந்த 100 பெண்டிங் வச்சுட்டு 50 பெண்டிங் வச்சுட்டு போகிறவங்களாம் கண்டிப்பாக திரும்ப வராது. அதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க, ஏமாற்றம் தான் அதில். ஏன்னா நான் 2000-3000 கூட தொலைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஹாய் மேம், உங்களோட ஒர்த்தை யார் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் எடுங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை சொல்கிறேன். ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணுங்கள், கம்மி அமௌண்ட்டுக்கு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரேஞ்சில் ஒரு 200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மற்றது வந்து உங்களோட உழைப்பை போடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ்டாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அக்கா பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பண்ணுங்கள். நான்லாம் வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கு தான் அதிகமாக பண்ணினேன், என் குழந்தைக்கு பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அத்தைக்கு, ஹஸ்பண்டோட சித்திக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட அன்னிக்கு, இப்போ ரீசெண்டாக எங்கள் அண்ணாக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ளவுசஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதை தவிர்த்து நான் வெளியே ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சரண்யான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், அவங்க வந்துட்டு முத்துப்பேட், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னென்சி டைமில் என்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி ஒரு 2-3 ப்ளவுஸ் ப்ரைடல் ப்ளவுஸ் நல்லா ஹெவி ஒர்க். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, எந்த பிக்சரை வச்சு நான் போட்டிருக்கணும் அந்த பிக்சர் ஒர்க் பண்ணவங்க தான் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குது மேம், நான் அப்புறமா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு, சரி பாவம் கல்யாணத்துக்கு வர 2 நாள் தான் இருக்குது, ஸோ நான் அதனால் பாவம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன். வந்தது அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜும் கிடையாது, ரிப்ளையும் கிடையாது, ஒரு ஃபீட்பேக் கூட எனக்கு அனுப்ப கிடையாது, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணலை, ரிப்ளை பண்ணலை. ஒரு 6 மாதம் நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரவே இல்லை. ஸோ அப்போலாம் நான் ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், நம்ம வேல்யூ மதிக்காமல் யார் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதே தப்பை இப்போ ரீசெண்டாகவும் நான் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த 2000 ரேஞ்சில் ஒர்க் பண்ண ப்ளவுஸு. ஸோ சரி நம்ம ஊருக்குள்ளே தானே கேட்குறாங்க, நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற ஃபீலில் தான் நான் வந்துட்டு பண்ணேன். பட் ஆனால் அது நான் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா நான் அவ்வளோ குழந்தைய பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு 2-3 நாள் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அப்போவும் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கம்மி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் அப்புறம் தரேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வந்துட்டு கம்மி பண்ணுங்கன்னு சொல்லாமல் எப்படி இன்டெரக்டாக வந்துட்டு 1900 மட்டும் கொடுத்துட்டு 100 கம்மி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்தால் நீங்கள் அவங்கள எதுவுமே அதாவது திட்டாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்த தடவை ஏதாவது ஒர்க்கு ஏதாவது
ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம கிட்ட வரும்போது அப்போது அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸை இது பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நான் ஒர்க்கில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வரலனா நம்ம வந்துட்டு நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். அதிகமாக வார்த்தையை விட்டுறக்கூடாது, கஸ்டமர்ஸை வந்துட்டு ஹர்ட் பண்ணிடக்கூடாது, எந்த கஸ்டமராக இருந்தாலும். ஆனால் அதுக்கு வந்துட்டு இன்டெரக்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸை கண்டுபிடிச்சி வச்சு, நான் இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கேன் மேம், என்னால் பண்ண முடியாது மேம், இந்த மாதிரி வேலை இருக்குது மேம், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப டைரெக்டாக எதுவும் பண்ணாமல், ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணனா அவங்களுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான். ஸோ உங்களை ரேட்டுக்கு பண்ண முடியாதவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஒன்றும் மிஷினில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக ஒவ்வொரு ஊசியும் நம்ம கையில் குத்தி 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 தான் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறோம். அதோட வேல்யூ வந்து தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட உழைப்புக்கேற்ற அமௌண்ட்டை கொடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பைசா தர வேணாம். நான் கஸ்டமர்ஸை சொல்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு மிஷின் ஒர்க்கு பண்ணுறது கூட இப்போ வந்துட்டு ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ட்ரிச்சியில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1500 rupees சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. ஆக்சுவலி இப்போ நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைனூட்டாக பொறுமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 rupees 200 rupees எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் 1500 டூ மச், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லரிங் பண்ணுறவங்களும் சரி, ஆரி ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இந்த கஸ்டமர்ஸ் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு ஒர்க்குக்கு ஏற்ற காஸ்ட்டை மட்டும் வாங்குங்க, கொடுங்க. ஸோ ப்ளீஸ் இதை வந்துட்டு நான் எல்லாரையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ பேக் பெயின் வரும், எத்தனை நாள் தூங்காமல் வேலை செய்வாங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஒவ்வொரு ஊசியும் கையில் குத்தி குத்தி தான் எடுத்தாகணும். அதை வந்துட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போதே புரியும். வீடியோஸில் கூட வந்து ஸ்பீடாக வந்துட்டு ரன் பண்ணி காட்டுவாங்க. பட் ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆரி ஒர்க்குங்கிறது கொஞ்சம் இது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணி மேலே வரதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கஸ்டமர்ஸை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க. முடியாதவங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. முடியாதுன்னு சொல்லாமல் ரீசன்ஸ் இந்த மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நிறைய ப்ளவுசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வேல்யூ தெரிஞ்சு நமக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ரொம்ப நல்ல நல்ல கஸ்டமர்ஸும் ஒரு ஆன்லைன் கஸ்டமர்ஸே ரொம்ப நல்லவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதே ஈக்குவலாக பேட் கஸ்டமர்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லவங்களையும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த வீடியோவில். ஏன்னா தேனியிலேருந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட பண்ணாங்க. அவ்வளோ ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக என்கிட்ட பேசி கரெக்டாக என் ஒர்க்குக்கு ஏற்ற காஸ்ட்டை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் இதுக்கு அந்த ஒர்க்கை லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களால அவங்க வெட்டிங்க்கு பண்ண முடியல, அதனால தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக நான் அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி A to Z அவங்க என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நான் கேட்ட அமௌண்ட்டை கொஞ்சம் கூட குறைக்காமல் எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சென்னையிலேருந்து கூட ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. நான் அப்போ அவங்களுக்கு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அப்போ கூட அவங்க வந்துட்டு அதை பிரிக்க வேண்டாம் மேம், நோ ப்ராப்ளம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதை பிரித்து விட வேண்டாம், நீங்கள் அப்படியே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த கஸ்டமருக்கு பண்ணும்போது இன்னும் ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ பயப்படாதீங்க, உங்கள் உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வெற்றி வரும், ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் மிடில் கேப் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது இல்லை, எனக்கு பேபி இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் இருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.